எனக்கு சாமியை பிடிக்காது, சாமி இல்லைன்னு சொன்னேன். அப்போ எங்க அண்ணனும் எங்க அண்ணியும் திருச்செந்தூர் முருகனும் வள்ளி தெய்வான படத்தை வச்சு கும்பிட்டுட்டு இருக்காங்க. நான் பார்த்து என்ன பண்ணேன், கண்மை எடுத்து வள்ளிக்கும் தெய்வானிக்கும் தாடி மீசெல்லாம் வச்சுட்டேன். முருகர் பாட்டே பாடுங்கய்யா, இன்னொரு தடவை பாடுங்க. என்ன பாட்டு? இப்ப பாடுங்களா? விஷயங்களை பாட்டா? ஆமா, அருமையா இருக்கு, அருமையா இருக்கு. ஐயா சிவாய நம சிவாய. ஆமா, நீங்க எவ்வளவு காலமா இங்க இருக்கிறீங்க? உங்களை கிரிவல பாதையெல்லாம் நிறைய பாக்குறேன், அகத்தியர்லயும் பாக்குறேன். எவ்வளவு நாளாவது இங்க வந்து? அடியேன் வந்து 2009 வந்தேன். மலை மேல வந்து ஒரு 9 வருஷம் இருந்தேன். மலை மேல மலை மேல எங்கன்னா தீபம் ஏத்த போறாங்கல்ல, இடது பக்கத்து பார்த்தீங்கன்னா கருமாரியம்மன் கோயில் இருக்கும். ஏத்தாப்புல ரூம்ல 600 ரூபாய் வாடகை. 9 வருஷம் தான். தண்ணி கிடையாது, கக்கூஸ் பாத்ரூம் கிடையாது. அதுக்கெல்லாம் நான் வந்து வெளியே தான் போகணும். 10 ரூபா கொடுத்து அங்க போயிடு. அப்புறம் ஒரு தடவை என்னை தேடிட்டு 2-3 பெண்கள் வந்தாங்க. அவங்களுக்கு இயற்கை உபவம் ஆயிடுச்சு. வீட்டுக்கார அம்மா கேட்டேன், அங்க தண்ணி ஓடி வரும், அந்த இடத்துல கொண்டு போய் உட்கார வச்சாங்க. கருநாகம் ஒரு 6 அடி 7 அடி பாம்பு கருநாகம் நிக்குது. பார்த்து பயந்துட்டாங்க. நம்மள பார்க்க வரவங்க கஷ்டப்படக்கூடாது, அதனால என்ன பண்ண அந்த இடத்த மாத்திட்டு இப்ப சிங்கத்தீர்த்துக்கு ஏத்தாப்புல ஆறுமுகசாமி கோயிலுக்கு பின்னால வந்து 2017 அங்க வந்தேன். வந்துட்டு அங்க வாடகையில உட்காந்துக்கிறேன். அங்க கக்கூசு பாத்ரூம் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் இருக்கேன். மக்கள் வருவாங்க, என்ன பார்ப்பாங்க, பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். நான் என்ன கேட்பேன், நீங்க வான்னு யாரையும் கூப்பிட மாட்டேன். சாமி திருவண்ணாமலை வா, திருவண்ணாமலைக்கு வா, அண்ணாமலையை பார்த்துட்டு போயிட்டு கிரிவலம் போயிட்டு நீ செய்யும் தானமும் தர்மமும் தான் உன்னை காப்பாற்றும், வேற எதுவும் காப்பாற்றாது. எனக்கு 3 பேர் விரோதி சொன்னேன். எப்படின்னா, சின்ன வயசுல முதல்ல தாய் தப்பன கஷ்டம் எதிரிக்கு அவர் தான். 2வது எதிரி நேற்று வந்த கணவனுக்காக அந்த அம்மா வந்து அப்பா அம்மா அக்கா எல்லாத்தையும் விட்டுட்டு வருது. அதுல 2 கண்ணுல ஒரு கண்ணா பார்க்கணும். தாய்க்கு பின் தாரதான் சொல்லிக்கேன், தகப்பன கூட சொல்லல இல்லையா, அதை பார்க்கணும். 2வது வந்து எனக்கு நம்பிக்கை துரோகம். 3ல ரொம்ப கரெக்டா இருப்பேன். அப்படி போயிட்டான். ஏதோ இப்ப நான் 2009 சாமியாரா வந்துட்டேன். எனக்கு என்னன்னா, எனக்கு கோயிலுக்கும் அதிகம் போக மாட்டேன். அது அதாவது வலது கை கொடுக்குறது இடது கை தெரியக்கூடாது. நம்ம இன்ஸ்பெக்டர் பண்றாரு, வலது கை தெரியக்கூடாது, நம்ம அப்படி போகணும். நாம் செய்யும் தானமும் தர்மம்னா நம்மளை காப்பாற்றும், பிள்ளைகளை காப்பாற்றும். என் பிள்ளைங்களுக்கு என்ன சொன்னேன், எப்பா நீ கோயிலுக்கு போறியோ இல்லையோ, பசித்தவருக்கு ஒரு சாப்பாடு கொடு, நோயில கஷ்டப்படுறானா ஒரு மருந்து வாங்கி கொடு. இதான் நான் சொல்றேன். 3 பிள்ளைங்க அதான் சொல்றேன். என்ன பார்க்க வரவங்களும் அதான் சொல்றேன். மற்றபடி எனக்கு ஒன்றும் தெரியாது. அதான் அறிவை அறிந்தவன் 1000-ல் ஒருவன், அருளை அறிந்தவன் 1,00,000-ல் ஒருவன், குருவை அறிந்தவர் கோடிகள் ஒருவர். தன்னை அறிந்தால் இறைவனை அறிந்தாம். நன்றே செய், அதை இன்றே செய். வேற என்ன? போதுமா? எனக்கு சாமியை பிடிக்காது, சாமி இல்லைன்னு சொன்னேன். அப்போ எங்க அண்ணனும் எங்க அண்ணியும் திருச்செந்தூர் முருகனும் வள்ளி தெய்வான படத்தை வச்சு கும்பிட்டுட்டு இருக்காங்க. நான் பார்த்து என்ன பண்ணேன், கண்மை எடுத்து வள்ளிக்கும் தெய்வானிக்கும் தாடி மீசெல்லாம் வச்சுட்டேன். அண்ணி இங்க வாங்க பாருங்க, அங்க வள்ளிக்கு தெய்வம் மீச தாடி போச்சு. அது என்ன பண்ணுச்சு, எங்க அண்ணன் கிட்ட, அண்ணா ஐயா பாருங்க தம்பி என்ன பண்ணிக்கிறாரு பாரு, என்னடா அப்படி பண்ணீங்க, ஏய் நீ முருகா 2 பொண்டாட்டி வச்சுக்கிறான், அவனை போய் நீ பூ போட்டு கும்பிடுற. நான் ஒரு பொண்ணை லவ் பண்ண எங்க சண்டைக்கு வந்துட்டேன். என் முருகனை பாத்துக்கிறியா நீ அப்படின்னு, பாரு ஒண்ணு என்ன பண்றான் பாரு அப்படின்னு என்ன அடிக்க வந்துட்டேன். போயா சொல்லிட்டு போயிட்டேன். மறுநாள் எனக்கு கண் தெரியா போச்சு. கண்ணு தெரியல. நானு அன்னைக்கு கண்ணு தெரியலன்னா பொய் சொன்னா நம்புறாங்க, உண்மை சொன்னா நம்ப மாட்டாங்க. எங்க அண்ணன் என்ன பண்ற, இந்த கோணி ஊசி கொண்டு கொண்டு வர்ற. ஆமாட்டேன் கண் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஒரு மஞ்சள் துணியில ஒரு 10 பைசா வச்சு கட்டி திருத்தணி முருகன் மொட்டை போறேன்னு வேண்டி கேட்டாரு. அப்ப நான் கேட்டேன், உயிரை கொடுக்க சார் மயிரை கொடுக்க சொல்றியான்னு கேட்டேன். இப்படியே கேட்டேன். கேட்டு என்ன சொன்னேன், முருகா இப்ப கூட உன்னை நம்பல, இந்த குருட்டு பையனை எந்த பொண்ணு கல்யாணம் பண்ணுவான், எனக்கு கண்ணு தெரியணும், அப்பதான் உன்னை நம்புவேன். அப்புறம் ஒரு 2-3 நாள் கழிச்சு தண்ணியில பார்த்தா எப்படி இருக்கும், அப்படியே இது டக்குன்னு கண் தெரியும். முருகான்னு அன்னைக்குதான் முருகான்னு சொன்னேன். ஒரு முருகனை கும்பிட்டேன், பெருமாளை கும்பிட்டேன், கருமாரியை கும்பிடுவேன், சிவனை மட்டும் கும்பிட மாட்டேன். ஏன்னா அவன் சுடுகாட்டில் ஆடுறவன், மண்டவோட சுமக்குறவன், அவன் கும்பிட மாட்டான். கட்சியில எனக்கு 2009 ஆப்பு வச்சாரு. எங்க வீட்டாமா பையனு கல்யாணத்துக்கு 1 வாரம் இருக்குது.
மடியிலே உயிர் போயிடுச்சு. அதை என்ன பண்ண கொண்டு போயிட்டு எரிச்சு 2010 காசிக்கு போயிட்டு அங்கே போட்டு வந்தேன். அன்னைக்கு தான் முருகா இது நமச்சிவாய் சொல்லலாம் சிவன். இப்போ எங்கே போனாலும் முருகன் கட்ட போனாலும் சிவசிவா தான், பெருமாள் கட்ட போனாலும் சிவசிவா தான், அம்பாள் கட்ட போனாலும் சிவசிவா தான். ஏன் ஆண்களை சிவனாவும் பெண்களை சத்தியாவா இப்போ இதுதான். இதை விட்டு எனக்கு வேற ஒன்றும் தெரியாது. ஏன் செத்தாங்க? எங்க அம்மா சின்ன வயசுலயே எனக்கு சூடு வச்சு அனுப்பிட்டாங்க. ஏன்னா நான் சொல்றதா பழிக்கும் வாயில. எப்படின்னா எங்க அண்ணனுக்கு வலது கண்ணு போயிருந்தேன், ஒரு கண்ணு போயிடுச்சு. எங்க அப்பா என்ன பண்ணாரு, செடி கொண்டு வந்து வச்சாரு. ஒரு எருமை மாடு வந்து கட்டி அதை இழுத்து போட்டு உலகத்தேடி கொண்டு அடிக்க முடியாது. எங்க அப்பா அதை அப்பா நாளைக்கு லாயர்ல அடிப்படி செத்து போடுப்பாங்க. மறுநாள் லாயர்ல அடிப்படி செத்து போச்சு. எங்க அண்ணனுக்கு இப்படி சொன்னேன்ல, அப்புறமா அது மேலே யாரும் என்கிட்ட பேச மாட்டான். எங்க அம்மா கொத்து வேலைக்கு போகும். அப்போ என்ன ஆச்சுன்னா, சென்னையில் ஹவுசிங் போர்டு வேலை பார்த்தாங்க. அப்போ வந்து பெண்களுக்கு ஒரு 2 ரூபாய் நினைக்கிறேன் கூலி, 2 ரூபாய் 2,000 ரூபாய் நினைக்கிறேன். 3 வாரமா கூலி தரல. எங்க அப்பா கேட்கறாரு, சனிக்கிழமை கூலி போடுவாங்களா? ஏங்க 3 வாரமா தரலங்க. நான் சொல்லுவேன், ஏமா நாளைக்கு அவன் செத்து போடுவாமான்னு போடா அப்படின்ட்டாங்க. மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அந்த ஹவுசிங் போர்டில் சென்ட்ரிங் பள்ளியை பிரிக்கணும். லாரி ஒரு சீக்கிரம் பிரிக்கடா சொல்றான் மேஸ்திரி. அப்புறம் பேர் கூட மறந்து போயிட்டேன். பிரிச்சாங்க. அந்த பலகை வந்து மண்டையில விழுந்து அடிட்டு ஆள் அவுட். அப்போ ஒரு அம்மாவோட சொல்லுது, சுப்பமாக்கா நம்ம மேஸ்திரி செத்து போட்டாரு. எப்படின்னு சண்டைக்கு பழகி பிரிச்சாங்க. சரி, அன்னைக்குதான் எங்க அம்மா தொடப்பு காட்டையால அடியே அடிச்சு சூடு வச்சு துரத்தி விட்டுச்சு. வீட்டு விட்டு ஓடி போயிட்டு அப்படியே நடந்து போயிட்டு மயங்கி கீழே வந்து எல்லாம் வர சின்ன வயசு தண்ணி வச்சு கீழே கிடக்குறான்னு சொல்றாங்க. பெண்கள் தான் வந்து எனக்கு தண்ணி தொழிச்சு, என்னடா வீட்டு விட்டு வந்துட்டியான்னு. ஆமான்னு சாப்பிடலாம். சென்னை லிபர்ட்டி தேட்டருக்கு ஏத்தாப்புல கல்யாண மண்டபம் இருக்குது. அங்கே சாப்பிட்டுட்டு எச்சிலே போறாங்க, போய் சாப்பிட்டேன். அன்னைக்குதான் அந்த அம்மா என்னை அடிச்சுட்டு வாடா வீட்டில் வந்து சாப்பிட்டு. அன்னைக்குதான் பெண்கள் தாயா பார்ப்பேன். பெற்றாதான் தாயா சொல்லுங்க. கூட பொண்ணு அக்கா தங்கச்சி ஆனந்தம்பியா தாயா பார்க்கணும், தங்கையா பார்க்கணும், தகப்பனா பார்க்கணும், சகோதரனா பார்க்கணும். இதான் என்னுடைய பதிவு. எனக்கு ஜாதி மதமே கிடையாது. வளராட்டம் ஜாதி 2 வழியே வேற இல்லைன்னா நான் அப்படி போயிட்டு இருக்கிறேன். வேற எனக்கு ஒன்றும் தெரியாது. இதான் என்னுடைய இது. நீங்க எப்படி சன்னியாசியா வந்தீங்க? நம்ம போடுற கணக்கெல்லாம் தப்பு, இறைவன் போடுற கணக்கு தான் உண்மை. அதுக்குதான் சித்தத்தை சிவன் மேல்வை மற்றதை அவர் பார்த்துக் கொள்வார். உண்மைதானே? ஏன்னா எது சொல்றேன்னா, இது என் செயலா? அதுக்கு முன்னாடி சாமியால திட்டுவேன். எப்படி திட்டு தெரியுமா? இவ்வளவு போய் உடம்பு வச்சுக்கிறிய, உழைச்சி சாப்பிட்றான்னு. ஆனா வயசானவங்க வந்தாங்கன்னாக்கா அவங்களுக்கு கொடுத்துருவேன். அது நான் சொல்லக்கூடாது. இப்போ கூட என்னை பத்தி கேட்டு பாருங்க. சண்முகசாமி தூத்துக்குடி வாங்கிட்டு சொல்லுவாங்க. நம்மளால முடிஞ்சதா சிறு துருவம் பழகிட்டாவது நம்ம செய்து போயிட்டோம். இதுதான். மற்றபடி சாமியார் ஆகணும்னு என்ன விருப்பம் கிடையாது. அவரு என்ன ஆகிட்டாரு, நான் என்ன பண்ணேன்? அதான் நம்ம போடுற கணக்கெல்லாம் தப்பு, அவரு போடுற கணக்கு தான் உண்மை. இதான் உண்மை. பாடுங்க. என்ன பாட்டு? இப்ப பாட்டீங்களா? விஷயங்களை பாட்டா? ஆமா, அருமையா இருக்கு. அருமையா இருக்கு. பொருளே எல்லாருக்கே தொல்லையா, புது வாழ்வே இல்லையா, இருள் மீண்டும் மார்க்கும் தொல்லையா, இறைவாணி சொல்லையா, பசியாலே வாடும் பாவி முகத்தை பார்ப்போர் இல்லையா, எம்மை கேட்போர் இல்லையா, இவன் ஏழை என்று ஆதரிக்க எவருமே இல்லையா, இருள் நீண்டும் மார்க்கும் சொல்லையா, இறைவாணி சொல்லையா, பொருளே இல்லார் கேட்டொல்லையா, பொது வாழ்வே இல்லையா, இருள் மீண்டும் மார்க்கும் சொல்லையா, இறைவாணி சொல்லையா, வறுமை பேயை உழைக்க நாட்டில் வழியே இல்லையா, அது கழுவே இல்லையா, பொருளாதோர் என்று ஆதரிக்க எவருமே இல்லையா, இருள் மீண்டும் மார்க்கும் சொல்லையா, இறைவாணி சொல்லையா, பொருளே இல்லார்க்கே தொல்லையா, பொது வாழ்வே இல்லையா, இருள் மீண்டும் மாற்றும் சொல்லையா, இறைவாணி சொல்லையா. ஓம் அம்மையப்பன் திருவடிகள் போற்றி. ஓம் அம்மையப்பன் திருவடிகள் போற்றி.
ஓம் அம்மையப்பன் திருவடி போற்றி. ஓம் சத்குருநாதரின் திருவடி சரணம். ஓம் சத்குருநாதரின் திருவடி சரணம். ஓம் சத்குருநாதன் திருவடி சரணம். ஓம் அண்ணாமலையாருக்கு அரோகரா. என் தாய் உண்ணாமலை அம்மாளுக்கு அரோகரா. ஐயா எம்பெருமானே, உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் பஞ்சபூதத்தில் எந்த ஆபத்தும் வரக்கூடாது. காலையில எழுந்து சொல்றது இதேதான். இதை விட்டு வேற எதுவும் சொல்ல மாட்டேன். நமச்சிவாய நமச்சிவாய. வாழ்க வளமுடன். தீர்க்க ஆயுஷ்மான் பா. சிவ சிவா சிவ சிவ சிவ. மெய்ஞான சித்திரக்குடி நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.